ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒயிட் சன்னா குருமா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 1/2 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா ஃப்ளேம் அதிகமாக இருந்தால் தீஞ்சு போயிடும். ஸோ ஃப்ளேம் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு 3 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா அரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் உங்களுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கப் அளவு வெள்ளை சன்னாவை ஏற்கனவே 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அது. ஸோ நான் அதையும் வந்து இந்த நம்மளோட மசாலாவோட கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரைக்கிற மசாலா பார்க்கலாம். தேங்காய், முந்திரி, சோம்பு, உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு நீங்கள் அந்த குக்கர்லேயே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியே போதும். உங்களுக்கு திக்னஸ் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு இது போதும். ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. நம்மளுக்கு அந்த மசாலா வந்து நல்லா கலக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடுச்சு. நம்ம கடைசியாக கசூரி மேத்தியை துருவி போட்டு நீங்கள் வந்து டேஸ்டியான குருமா சாப்பிட்டுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.